ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 8ல வந்து என்விரான்மெண்ட் இஷ்யூஸ்ல வந்து ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். காட்டுப்பகுதியில் 2 டைப் சொல்றாங்க. என்னென்ன ஃபாரஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா, ஒரு இது வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இன்னொன்று வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்ரோ அப்படிங்கும் போதே வேளாண் காடுகள்னா இயற்கையாகவே நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளை தான் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து சொல்லுவாங்க. வேளாண் காடுகளில் வந்து சொல்லுவாங்க. வேளாண் காடு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, மரம், செடி, கொடி, புல், புதர், பூண்டு இது எல்லாமே சார்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா காடுகள். அது என்ன அப்படின்னா அக்ரோ ஃபாரஸ்ட். அந்த இதில் வந்து பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கிறது தான் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து வரும். இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து திடீர்னு வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு, மண் வந்து சரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஒரு ஊரே வந்து இதாயிருச்சுன்னா கேரளா அதெல்லாம் வந்து அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும் தெரியுமா. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இதனால தான். இப்போ வந்து மண்ணரிப்பு ஏற்படுறது வந்து தடுக்கிறதும், இப்போ வந்து நிலச்சரிவு ஏற்படுறது, சாயில் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணுறது வந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மூலியமாக தான். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கிறதும் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியோட வேலை தான். அதிகப்படியான மரங்கள் இருக்கிறதுனால என்விரான்மெண்ட்டில் சுற்றி வந்து என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் தீமைகள் இருக்கோ அதை வந்து நன்மையாக மாற்றுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான மரங்கள்லேருந்து ஏதாவது மெடிசின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுக்கு தேவையான ஏதாவது வீட்டுக்கு தேவையான யூசஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு மெடிசின்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு அதர்ஸ் எல்லா இதுவுமே வந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மூலிமா வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்படுற டிஸார்டர்ஸ்லேருந்து நம்மளை வந்து காக்குறது வந்து என்ன அப்படின்னா இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தான். அதுக்கடுத்து வந்து ரீஹாபிலேஷன் ஆஃப் டீக்ரேட் ஃபாரஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி. எப்படி வந்து ஃபாரஸ்ட்ரியை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஏரியா மாதிரியும் நம்மளை வந்து ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடியது மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இது வந்து மெயின்லி ஒரு 2 தான் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா புரோட்டீன் பேங்க், அப்புறம் வந்து லைஃபன்ஸ் ஆஃப் ஃபுட்டர் ட்ரீஸ் அண்ட் ஹேரிட்டேஜ். என்ன அப்படின்னா புரோட்டீன் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா புரத வங்கி. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம மரங்களை மட்டும் நடுறது இல்லாமல் நம்ம சீட்ஸு, இப்போ நம்ம தீவனம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து கடைகளில் போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா புரத வங்கி. மாட்டுக்கு தீவனமாக இருக்கட்டும், அந்த தட்டை, சோளத்தட்டை, இது மாதிரி வந்து சோளம், இது மாதிரி எல்லாத்தையும் தீவனமாக விற்கிறது தான் வந்து புரோட்டீன் பேங்க். புரத சத்து உள்ளது எல்லாத்தையுமே விற்கிறது தான் புரோட்டீன் பேங்க்னு சொல்கிறாங்க. அடுத்து லைஃபன்ஸ் ஆஃப் ஃபோட்டர் ட்ரீஸ் அண்ட் ஹேட்கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலி. இப்போ வந்து மரங்களை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இடம் ஆக்கிரமிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளை சுற்றி வந்து ஒரு வேலி போடுறதா இருக்கட்டும், அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தீவன மரங்களை வந்து தீவன தாவரங்களை வந்து என்னன்னா ஒரு வேலி மாதிரி அமைக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சரௌண்டிங்கில் வந்து ஒரு வேலி மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, சமூக காடுகள், வேளாண் காடுகள் இல்லாமல் காட்டுப்பகுதியை தவிர வெளியில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வளர்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரியில் வந்து வரும். இந்த சோசியல் ஃபாரஸ்ட்ரியில் மக்கள் வந்து இருக்கிற பகுதிகளில் வந்து அவங்களுக்கு தேவையான மரங்களையும் ஊனிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்டுப்பகுதியாக வர்றது தான் வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த சோசியல் ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட ட்ரீ கல்டிவேஷன் ப்ரைவேட் லேண்ட்ஸ், அவங்கவுங்க ப்ரைவேட் லேண்ட்ஸில் வந்து ட்ரீஸஸ் வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த தேக்கு, இந்த சில்வர் ஓக்கு, இந்த மாதிரியான மரங்களையுமே வந்து நம்ம இருக்கிற ப்ரைவேட் லேண்ட்லேயும் வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் வந்து எந்த இயரில் வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்னா 2007 to 2008 இந்த இயர்லையும் 2011 to 2012லையும் ஸ்டேட் அளவில் வந்து நம்ம இருக்கிற பிளேசஸ்லையுமே இந்த மாதிரியான மரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதில் வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஒரு மேஜர் ஆக்டிவிட்டிஸே வந்து இந்த ஃபாரஸ்ட்ரி
கண்ட்ரீஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ட்ரீஸஸை பொறுத்த வரைக்கும், இந்த சோசியல் ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து எப்படி வந்து ஆக்டிவிட்டீஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ட்ரீஸஸை எப்படி வந்து க்ரோவிங் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்கலாம், இப்போ ட்ரீஸஸ்னால என்னென்ன யூசேஜ்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து எப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், அது மூலியமாக வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி வந்து கொண்டு போகலாம், அந்த இதில் வந்து ஒரு தொழில் முனைவு ஒரு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி எப்படி வந்து ஒரு தொழில் முனைவு வந்து நம்ம வந்து ஒர்க்ஷிப் வந்து அதுலேருந்து வந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து மரங்களை வந்து இப்படி நடலாம், இப்படி வந்து க்ரோத் பண்ணலாம், இந்த மரங்களை நடுறது மூலிமா இவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எவ்வளோ தீவனங்கள் நம்மளுக்கு கிடைக்குது, எவ்வளோ யூசஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வு கொண்டு வர மாதிரி ஒரு கிளாஸஸ், பயிற்சி வகுப்பு, இது மாதிரி நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொண்டு வராங்க. இன்னைக்கான லெசன்ஸ் வந்து நம்மளோட இதில் வந்து ஃபாரஸ்ட்ரியில் வந்து 2 டைப் ஆஃப் இதில் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டீஃபாரஸ்ட்ரேஷன். அந்த ஹெட்லைன்ஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.